படிக்காருங்க. 1 மணி நேரத்துக்கு அவருக்கு வாதாடுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 5000 10,000. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வரப்போறாரு. நீங்கள் இருக்கிற ஆட்களை அப்புறம் பயங்காட்டிகிட்டு இருக்கீல சங்கரி, அதெல்லாம் ஒன்றும் பயங்காட்டாதேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அறிவிச்சிட்டு போயிட்டாரு. பாலமுருகன் பாட்டு படித்து கொஞ்சம் ஏற்றி வச்சாரு. நெல்லையப்பன் பாயிண்ட் அடித்து டப்புனு கீழே கொண்டு வந்துட்டாரு. அடுத்து வர்றது ராஜகோபால், அவரை அதிரடி வெடி போட போறாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன செய்யறாருன்னு. வாங்க அவர்களே, சுற்றி வளைச்சி பேசுகிறேன், ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். எதிர்கட்சிக்காரர்களை பற்றி கேட்குறேன். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியுமா முடியாதான் நம்ம மேட்ரு. இவர் சொன்ன விளக்கம் பூரா இந்த தலைமுறை. நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? இந்த தலைமுறை ஓடுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அடுத்த தலைமுறைக்கு போகாதுங்க தான் எங்களுடைய வாதம். அண்ணன் சொன்னார், கண்ணண்ணன் எடுத்துக்காட்டு சொன்னார். உண்மைதான், ரீட்டைலில் சம்பாதிச்ச பூரா ஏஜென்சியில் போட்டு உட்காந்துருக்காங்க 2 பேரும். என்ன செய்ய சொல்ல முடியல, தம்பி கொண்டு வந்து விட்டுட்டேன். இதுதான் நிலைமை. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு செக்யூரிட்டி இல்லாத பிஸ்னஸ், பாதுகாப்பு இல்லாத தொழில். இன்னைக்கு 1 கோடி ரூபா வணிகம் செய்கின்ற டிஸ்ட்ரிபியூட்டர், நாளை மறுநாள் அந்த தொழில் உங்கள் கையில் இருக்கின்றதா? இல்லை. 15 பேர் வேலைக்காரரை வைத்திருக்கிறீர்கள், அந்த மாசம் சம்பளம் கையில் இருந்து கொடுக்கிறீர்கள். இழப்பு எங்கே? நமக்கு, கம்பெனிக்காரனுக்கா? இல்லையே. யார் நஷ்டப்படுகிறார்? நம்ம தொழிலில் நஷ்டம் அதிகமாகின்றது. நீங்கள் சுத்தி வளைச்சி மேனஸ்தாக பேசுவதற்கு நல்லா இருக்கலாம், நடைமுறைக்கு சாத்தியமா என்பதான் என் கேள்வி. உதாரணத்துக்கு உங்கள் வழிக்கே வருகிறேன். 50 லட்சம் ரூபா பிசினஸை உங்கள் மத்தியில் கொடுக்கிறார் கம்பெனிக்காரர். இந்த தொழிலை செய்யுங்கள், 5% லாபம் கிடைக்கிறங்கிறார். ஆஹா, அழகாகத்தான் இருக்கிறது. 10 பேரை வேலைக்கு போடுங்க, உங்களுக்கு ROI 2% ஒர்க் அவுட் ஆகுங்கிறாரு. பரவாயில்லையே, 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம், நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. 1 வருஷம் கழிச்சு அண்ணாச்சி 70 லட்ச ரூபா டேனவராச்சு, பக்கத்தில் ஒருத்தர் 20 லட்ச ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறாங்கிறாரு. உடனே தூக்கி அவர் கையில் 20 கொடுத்துட்டு, நீ அப்படியே 50 லட்சம் பண்ணிக்கிட்டு, நான் 70 லட்சம் டேனவரில் போயிட்டேன்னு கம்பெனிக்காரன் போய்கிட்டே இருக்கிறான். நீங்கள் என்ன செய்றீங்க? இருந்த இடத்துலையே இருக்கிறீங்க. ஆனால் நம்ம வேலையாளுக்களை சம்பளத்தை 2 வருஷத்துக்கு டைம் கூட்டுறோம். எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது பார்ப்பதற்கு பணம் பரவுகின்றது, லாபம் கம்மி என்பதுதான் எங்களுடைய வாக்குவாதம். இந்த லாபத்தை வைத்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்ல முடியும் என்கிறேன். அண்ணன் சொன்னார், சம்பாதித்தார். உண்மைதான். நெல்லையப்பன் 1993 நெல்லைக்கு வருகின்றார், தொழில் தொடங்குகிறார். MITயில் வைத்து பெட்டி கட்டி கொண்டு தயாராக இருக்கிறார். இப்பொழுது கேட்டால் கூட நைட்டில் 10 பெட்டி கொண்டு போய் கொடுப்பாரு. நாளை இவரது சன், இவருடைய பையன் சர்ச்சைக்கு BABL படிச்சிருக்காரு, கெட்டுவாரா? கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த தொழில் நம்ம தொழில் எப்படி தொழில்? சர்வீஸ் செய்கின்ற தொழில். சர்வீஸ் செய்தால் தலைவரே தாக்கு பிடிக்க முடியும். வீட்டில் வச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? நான் படிச்சிருக்கேன், 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறேன், தொழில் 2 கோடி ரூபாய்க்கு இருக்கு. உண்மைதான், பையங்க 10 பேர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாத. நான் இப்போ அப்படி இல்லையே. நேற்று எனக்கு 4 பேர் போன வாரம் வரல, நான் பெட்டி தூக்கி கட்டிட்டு போனேன். என் கூட சங்கரி என்ன கூப்பிட்டேன், 2 நாள் டெலிவரிக்கு வந்தான். ஏன்னா நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோம் இல்லையா? அடுத்த தலைமுறை செய்யுமா தலைவரை? நீங்க படிக்க வைக்க எங்க படிக்க வைக்கிறாரு? பெங்களூர்ல போய் படிக்க வச்சிட்டாரு. ஆனா இவர் ராமியம்பட்டியில் படிச்சாரு, சைக்கிள் ஓட்டினாரு, டவுசர் போட தயாரா இருந்தோமே. நீங்க ஷூ போட்டு, அதுக்கப்புறம் இந்த தொழில் எப்படி தொழில்னா சர்வீஸ் தான். நம்ம எதுக்கும் தயாராக இருக்கின்றோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும், எனக்கு தெரிந்தது பெரிய பெரிய கோடீஸ்வரர் முதற்கொண்டு நாளை காலை பெட்டி இறக்க தயாராக இருக்கிறார். லோடு மேன் வல்ல என்றால் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கோமா? இங்கே யாராவது சொல்லுங்க இடக்கலின்னு. 2வது ஒன்று சொன்னாங்க லாப தொழில்னு. நான் சொல்கிறேன், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நோய் இருக்கு. காரணம் டார்ச்சர், டென்ஷன் எல்லாமே இருக்கு. யாராவது நோயற்றவங்க சொல்லுங்க பாப்பா இந்த தொழில. நான் சொல்கிறேன், என் தந்தை ஒரு விவசாயி, என் பெரியப்பா ஒரு விவசாயி, எல்லாம் விவசாயம் செய்கின்றார்கள். காலை 5 மணிக்கு எந்திக்கிறார், இரவு 6 மணிக்கு தூங்கி விடுகிறார். ஆரோக்கியமாக வாழ்கிறார். எப்படி வாழ்கிறார்? நிம்மதி. நம்ம தொழில் நிம்மதி எங்க இருக்கிறது நான் கேட்கிறோம். காலை முதல் டார்ச்சருங்க. நீங்க சொன்ன மாதிரி 9 மணிக்கு பையன் வந்தானா டார்ச்சர் தான், கம்பெனிக்காரன் வந்தானா டார்ச்சர் தான், பணம் போடணுமா எங்க பார்த்தாலும் டார்ச்சர். அதைத்தான் நான் சொல்றேன். இந்த தலைமுறை நம்ம இதை சமாளித்து விட்டோம், அடுத்த தலைமுறை இதை சமாளிக்குமா? ஒன்று. 2வது, நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழில் அப்படி இருக்குன்னு சொன்னோம். நமக்கு நாமே குழி தோண்டி கொண்டு இருக்கிற திட்டம், அப்படித்தான் இந்த திட்டத்தை சொல்லணும். அண்ணாச்சி 1 கோடி ரூபா பண்ணுறான் சங்கரி, சரி நம்ம இன்னொரு பிஸ்னஸ் அவன்கிட்ட இருந்து போடுங்கண்ணா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடலாமான்னு நினைக்கிறோம். அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், இப்படியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரி கம்பெனிக்காரன் பிஸ்னஸ் பண்ண சொன்னால் நம்மளால் முடிஞ்சா பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. பக்கத்தில் ஒரு அண்டரை கட் பண்ணி தொழிலை வளர்த்து விட்டு கம்பெனிக்காரனை நல்லா வளர்க்குறோம் இல்லைன்னே சொல்லலை. நம்ம வளர்றோம்மா. லாபம் இருக்குங்கிறாரு. எந்த வகையில் லாபம் இருக்குது? 1993 நெல்லையப்பன் இங்கே வரும்பொழுது நானும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஊருக்கு ஏஜென்சிக்கு தான் வேலைக்கு வந்தேன். நானும் அண்ணன் வந்து அண்ணனிடம் வேலை பார்த்தார், நான் அவர் அண்ணனிடம் வேலை பார்த்தேன். 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் நம்ம அடிப்படை பேசிக்கு இந்த தொழிலை நம்ம செய்ய தயாராக இருந்தனால் அந்த தொழில் மூலமாக நமக்கு இந்த சர்வீஸ் பண்ணி இந்த தொழிலை தாக்கு பிடிச்சிட்டோங்கிறதா நான் ஒத்துக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக சாத்தியமில்லை என்பதால் ஒவ்வொன்றாக நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் திருநெல்வேலியில் நான் 93 வரும்போது இருந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒரு 25 டிஸ்ட்ரிபியூட்டர் காணவில்லை. விரல் விட்டு என்னலாம் அவருடைய சன் யாராவது இங்கே உட்காந்துருக்காரான்னு கேளுங்களேன், இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு மாமாட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஏஜென்சி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சுவாமி ஏஜென்சி, சுப்பையா நாஜி, எஸ்எம் ட்ரக்ஸு, எம்கேஎஸ்ஸு, ஜெனரல் என்டர்பிரைசஸ், இதெல்லாம் இங்கே இருக்கிற அண்ணன் மாதிரி எனக்கு தெரிஞ்ச கூட வேலை பார்த்து எங்கள் அண்ணன் கொண்டா முருகன் சொல்லுவோம், நாங்களாம் பேசியிருக்கிறோம். அதில் யாராவது ஒரு வாரிசார் இருக்கிறா? சுப்பையா ஏஜென்சியினுடைய பையன் அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர் வாரிசாரர் கொண்டு வந்திருக்கலாமே? எத்தனை பேர் இன்னைக்கு குழந்தைகளை டாக்டர் ஏன் கொண்டு வர மாற்று வழிக்கு? இந்த தொழில் நான் என்ன சொல்கிறேன், அழியும் தொழில் அல்ல, லாபம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி கொண்டு போக போகிறோம்னா எங்களுக்கு கேள்வி. பெருமைக்கு சொல்லலாம் என் பையனையும் கொண்டு வரேன், பையனை கொண்டு வரலாம். இந்த தொழில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக உதாரணத்துக்கு நான் சொல்லும்போது எந்த தொழிலில் லாபம் இருக்குன்னு கண்ணன் கேட்டார். நான் 93 10ஆம் கிளாஸ்ல இருந்து இங்கே படித்து முடிச்சு இங்கே வந்தேன். எனது மாப்பிள்ளை 8ஆம் கிளாஸ் படித்து விட்டு சென்னையை நோக்கி ஒரு ஸ்வீட் கடைக்கு வேலைக்கு போனான். நான் ஏஜென்சிக்கு வந்து வேலைக்கு பார்த்து 2000 ஏஜென்சி ஆரம்பித்தேன். அதே 2000 அவர் ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கின்றார். அவரும் முதலாளி ஆகிறார், நானும் முதலாளி ஆகிறேன். அவர் முதல் போட்ட முதலாளி அவர் வைக்கின்ற விலைக்கு விற்கின்றார். நான் அப்படி இல்லையே, நீங்கள் சொல்கின்ற விலைக்கு விற்கின்றேன். அப்படி எப்படி நான் சம்பாதிக்க முடியும்? இன்று நான் ஒரு கோடி ஈஸ்வரன் கூட ஆக முடியவில்லை. எனது மாப்பிள்ளை இன்று பல கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகிறார். ஏன்? அவர் தயாரிக்கிற பொருள் அவர் சம்பாதிக்கிறார், அவர் லாபம் சம்பாதிச்சார். லாபம் தரக்கூடிய தொழில்கள் இருக்கின்றன கண்ணனா, இல்லை என்று சொல்லவில்லை. அதைத்தான் சொல்றேன். இந்த தொழிலில் நமக்கு நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை. நடுவர் அவர்களே, அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த தலைமுறை இந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கு ஏதாவது ஒரு வாரணம் சொல்ல சொல்லுங்க. எண்ணி சொன்னார், பழனியன் இருக்காரு, 2 பேரை சொல்லியிருக்காரு, அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அடுத்த வாட்டி 4 பேர் வராங்க, பாலராஜ் என்ன பையனும் நிலை பண்ண பையனும் வராங்க, அப்படித்தானே சொல்றாங்க. நாங்கள் அதுதான் சொல்றோம். நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள், தொழிலுக்கு ஆர்வத்தோடு வரும். வந்திருக்கிற அத்தனை பேர் புதிய நபர்கள். ராஜகோபாலு, எங்க ஊர்ல 4வது தலைமுறை வரைக்கும் போயாச்சு. ராஜகோபாலு வந்திருக்குமா? 4வது தலைமுறைக்கு வந்தாச்சு. அதுக்கு சொல்லுகிறேன் ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க குரூப்ல பார்த்திருப்பீங்க, சென்னையில பழனி முருகன் அவ பையனுக்கு பேரனுக்கு பேஜ் குத்தி விட்டுருக்காரு, பார்த்திருப்பீங்களா? அதனால ஒன்றும் தொழில வந்து அழிஞ்சிடாதுன்னு அவர் எவ்வளவு வாதமா சொல்றாரு. நிலையப்ப நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நடுவர் அவர்களே, தொழில் அழிவதை பற்றி நான் சொல்லவில்லை. போடுகின்ற முதலுக்கு லாபம் இல்லாதனால் அடுத்த தலைமுறைக்கு முடியாது. நானும் சொல்லுகின்றேன், அடுத்த தலைமுறைக்கு நமக்கு போதிய லாபம் இருந்தால்தான் அடுத்த தலைமுறை இந்த தொழிலை தொடங்க முடியும் என்பதை மாறி மாறி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நீங்கள் எத்தனை காரணங்கள் கூறினாலும் தொழில் இருக்கலாம். நமது லாப விகிதாச்சாரங்கள் குறைகின்ற காலத்தால் நம்மளுடைய தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய சிக்கல்கள் இத்தனையும் இருக்கின்றது என்று சொல்கின்ற நீங்கள் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்ம இந்த தொழிலில் வந்து புது நபர்கள் தான் வந்திருப்பார்கள், தலைமுறை வரவில்லை. கிட்டத்தட்ட இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% நியூ டிஸ்ட்ரிபியூட்டராக தான் இருப்பாங்க. தலைமுறை டிஸ்ட்ரிபியூட்டர் என்பது கம்மி. அதனால் புதிய தலைமுறைகள் வருவது தலைமுறைகள் கொண்டு போவது கஷ்டம். புதிய புதிய நபர்கள் வருவார்கள் என்று கூறி அதிக நேரம் பேச விரும்பவில்லை. என் வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விரைவில். நன்றி, வணக்கம்.